ஆன்மீக அன்பர்களே, பெரியவர்களே, அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்கள். திதி நித்யாவினுடைய தேவியினுடைய தியான ஸ்லோகங்கள், காயத்ரிகள், மூல மந்திரங்களை நாம் அனுதினமும் கூறிக்கொண்டு வருகின்றோம். நாம் ஆரம்பித்தது சப்தமி திதியில் ஆரம்பித்தோம். இன்று சஷ்டி திதியோடு 15 திதிகள் நிறைவு பெற உள்ளது. இந்த வளர்பிறை மற்றும் தேய்பிறை சஷ்டி திதிக்கு உண்டான தேவதையின் பெயர் மகாவஜ்ரேஸ்வரி நித்யா என்று பெயர். இந்த தேவதை நம்மளுக்கு ஏற்படுகின்ற துக்கங்களை நிவர்த்தி செய்யக்கூடிய துக்க நிவாசினியாக கருதப்படுகின்றது. இந்த திதி நித்யாவிலே அவ்வாறு கூறப்பட்டுள்ளது. இந்த தேவதையை நாம் வணங்கினால் நமக்கு ஞானம் கிட்டும், அனைத்து துக்கங்களும் விலகும் என்று புராணங்கள் கூறுகின்றன. இந்த தேவதை முக்கண் உடையவளாகவும் 4 திருக்கரங்களிலே மாதுளம், கரும்பு, தாமரை மலர் இவைகளை வைத்து அபய அஸ்தத்தோடு நமக்கு அருள்பாலிக்கின்றார். மிகவும் சௌந்தரிய லாவண்ய சொரூபத்துடன், இள புன்னகையுடன் அனைவரையும் காத்து ரட்சிக்கக்கூடிய அம்பாளாக நமக்கு காட்சி அளிக்கின்றார். இந்த தேவதை தியான ஸ்லோகம் பூலோகாதி சமஸ்த லோகே நிமிதாம் சித்தேஸ்வராங்கிதாம் பாலா நித்யே சகஸ்ச கோடி சத்ருசாம் பக்தேட்ட தானப்பிரதாம் என்று இந்த தியான ஸ்லோகம். அடுத்ததாக காயத்ரி. ஓம் மகா வஜ்ரேஸ்வராய வித்மகே வஜ்ர நித்யாய தீமகே தன்னோ நித்ய பிரச்சோதயாத். மூல மந்திரம் ஓம் ஐம் ஹ்ரீம் ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளின்னே ஐம் க்ரோம் நித்யே மதத்ரவே ஸ்வாஹா. இந்த 16 தினங்களுக்கும் உண்டான ஆதிபராசக்தியினுடைய அம்சமான நித்யா தேவதைகளை பற்றி நாம் கூறி வந்துள்ளோம். இதை கேட்டு மகிழ்ந்து அனுபவித்த அனைவருக்கும் எனது கோடான கோடி நமஸ்காரங்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். அடுத்ததாக நாம் உங்களோடு பகிர உள்ளது நவகோள்கள் என்று சொல்லக்கூடிய நவ கிரகங்கள். ஒவ்வொரு கிரகத்திற்கும் உண்டான காரக தன்மைகளை ஜோதிட ரீதியாகவும் மனிதனும் கோள்களும் எவ்வாறு ஒன்றுபடுகின்றன என்பதை பற்றியும் உங்களோடு பகிர்ந்து கொள்ள உள்ளோம். விரைவில் உங்களை சந்திக்கின்றேன். சர்வே ஜன சுகினோ பவந்து, லோக சமஸ்தோ சுகினோ பவந்து, சுபமஸ்து நித்யம்.